Taste the Daily. திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லியில் மேற்கு புறவழிச்சாலை மற்றும் சாலை விரிவாக்க பணியால் உச்சிப்பிள்ளையார் கோவில் ஆட்டோ ஸ்டாண்ட் அகற்றப்படுவதை கண்டித்து ஆட்டோ வியாபாரிகள் சங்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடியா திமுக அரசை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நெல்லை மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையில் மாநில அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் கல்லூர் வேலாயுதம் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் மேற்கூரை இல்லாததால் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்து விட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் மழையில் நனைந்து முளைக்கும் தருவாயில் உள்ள 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகளை ஈரப்பதம் பார்க்காமல் கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் பல மாத உழைப்பும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நெல்லும் வீணாகிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நான் நெல் போன செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அறுத்து கொண்டு வந்த அந்த டிபிசிக்கு இன்னைய வரலையும் அந்த நெல் போடல. இன்னைக்கு மழை பெஞ்சு ஃபுல்லா நெல்லெல்லாம் நினைஞ்சு போச்சு. ஈரப்பதம் பார்க்காம தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிப கழகத்தை நாங்க கேட்டுக்கொள்கிறோம். இந்த நெல்லை ஈரப்பதம் பார்க்காம போட்டுக்கணும். 4000 மூட்டைக்கு அடுக்கி கிடக்கு. இது வரலையும் லாரியில யாரும் அதிகாரிகள் அதுக்கான தகுந்த நடவடிக்கை எடுத்து அந்த நெல்லை பூரா யாரும் ஏத்திக்கிட்டு போகல. நாங்க இதெல்லாம் இப்ப காய வைக்கணும்னாக்கா ஒருத்தவங்களும் ஒரு 4 ஏக்கருக்காரங்க 5 ஏக்கருக்காரங்க இருக்காங்கன்னா ஒரு 10 பேர் 20 பேர் வச்சாதான் இதை நாங்க காய வைக்கலாம். அதுக்கு நாங்க 4000 5000 செலவு பண்ணணும். எடுத்த நெல்லுலாம் என்ன ஏத்திட்டு போகாம லோடு ஏத்திட்டு போகாம எங்களுக்கு நெல் போடவே இல்லை. 10 நாள் எங்களுக்கு நெல்லு நாங்க எடுத்துட்டு வந்தோங்க சார். நெல்லை காய வைக்கவும் குமிக்கவும் தான் இருக்கும். எங்களுக்கு தகுந்த இடம் இல்லாததுனால அறுவடை பண்ணாமையும் நிறைய நிலம் இருக்கு. இன்னும் எங்களுக்கு ஈரப்பதம் பார்க்காம எங்க நெல்லை கொஞ்சம் எடுக்கணும். இல்லைன்னா விவசாயம் நாங்க வாழவே முடியாதுங்க சார். இந்த மாதிரிலாம் மழை எங்களுக்கு எடுத்ததுன்னா நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. எல்லாமே இங்க பாருங்க எவ்வளவு மக்கள் இதால பாதிக்கப்பட்டு எவ்வளவு பேர் இருக்கோம் பாருங்க. எங்க நெல்லை ஈரப்பதம் பார்க்காம நாளைக்கு எடுத்துக்கணும். இன்னும் நாள் கடந்தா நெல் எல்லாம் முளைச்சிடும். எங்களால எதுவுமே பண்ண முடியாது. விவசாயம் ரொம்ப பாதிக்கும். எங்களுக்கு தகுந்த காலம் சமமான ஒப்புரவான காலம் வேணும். நிறைய இட வசதி உள்ள இடத்துல எங்களுக்கு டிஎன்சி கொடுக்கணும். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் சுமார் 20 கோடி ரூபாய் அளவிற்கு பிட்காயின் மோசடி நடைபெற்றிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிட்காயினில் முதலீடு செய்தால் அதிக லாபம் தருவதாக கூறி ஆசை வார்த்தையை நம்பி 300க்கும் மேற்பட்டோர் முதலீடு செய்துள்ளனர். மோசடியில் ஈடுபட்டது தொடர்பாக முருகேசன், கார்த்திக், கோசலை ஆகியோர் பிடிபட்டிருக்கும் நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்க வசதியாக பெட்டிஷன் மேளா நடைபெற்றது. ஸ்டாலின் ஆட்சியில் ஆன்லைன் மோசடி கும்பல் தமிழகத்தில் அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது.